ரகுவம்சம் 31ஆம் பகுதி. அஜன் தன் நல்லாட்சியினைத் தொடர்ந்தான். ஆண்மையுடன் ஆளும் பூமி எனும் பெண்ணும் இந்துமதியும் அவன் மேல் கொண்ட அன்பின் அடையாளமாக தன்னிடம் உள்ள எல்லாமும் கொடுத்தார்கள். பூமி பெண் அவனுக்கு தன்னிடம் உருவான எல்லாவற்றையும் சிறந்து கொடுத்தாள். அப்படியே இந்துமதியும் அழகான ஆண் மகவினை அவனுக்கு பெற்று கொடுத்தாள். 1000 கரங்களை கொண்ட சூரியனுக்கு பிரகாசம் உடையவனும் 10 திசைகளிலும் பெரும் புகழ் பெறப்போகும் மகனை தசரதன் என பெற்றாள் இந்துமதி. அவனே பின்னாளில் 10 தலை கொண்ட ராவணனை அழிக்கும் ராமபிரானின் தந்தையும் ஆனான் என்பதால் அந்த பெயர் பொருத்தமானதாயிற்று. ஒவ்வொரு மானிடனுக்கும் தேவர் கடன், பித்ருக்கடன், ரிஷிக்கடன் என 3 உண்டு. காரணம், இம்மூவரும் இல்லாமல் ஒருவன் இல்லை. இந்த பூமியில் வாழவும் இயலாது. அதனால் தேவர்க்குரிய கடனை யாகங்களினாலும், ரிஷிகளுக்குரிய கடனை மந்திர மோதி வழிபடுவதனாலும், பித்ருக்களுக்குரிய கடனை முறைப்படி தர்ப்பணம் செய்வதாலும் தீர்க்கலாம். தனக்கு பின் தன் மகன் பித்ருகாரியம் செய்ய வந்துவிட்டான் என்பதால் மகிழ்ந்தான் அஜன். இதனால் அவன் பரிவேஷம் எனும் வட்டம் அமைத்து ஒளி குன்றி இருந்த சூரியன் போல் முன்பு வாடியிருந்தவன் இப்போது அவ்வட்டம் நீங்கி வெளிவந்த சூரியன் போல் பிரகாசமாயிருந்தான். அஜன் செல்வத்தால் மட்டும் பிறருக்கு உதவவில்லை. அதை தாண்டி தன் நற்குணத்தால் எல்லோருக்கும் ஆறுதலாயிருந்தான். பலமில்லாதவர்க்கு தன் புஜ பலத்தால் உதவினான். அப்படியே நிறைய கற்றறிந்த அவன் அடக்கமான அறிவினால் அறிவார்ந்த பெரியோர்களுக்கு நல்ல சிந்தனையால் உதவிகள் பல செய்தான். உரிய காலத்தில் பெய்து உலக உயிர்களை காத்து செல்லும் மழை போல் தன் குடிகளை உரிய நேரம் காத்து குறைகளை எல்லாம் நோக்கிய அஜன் ஓய்வு பொழுது ஒன்றில் இந்துமதியுடன் நகரினை அடுத்த உத்தியானவனத்திற்கு சென்று தேவேந்திரன் தன் மனைவியுடன் தேவலோக சோலையில் மகிழ்ந்திருப்பதைப் போல மகிழ்ந்திருந்தான். அப்போது வானத்தில் நாரத மாமுனிவர் வந்து கொண்டிருந்தார். தென்முனையில் உள்ள கோகர்ணம் எனும் சிவாலயத்துக்கு சென்று ஈசனை வழிபடுவதற்காக அவர் வடக்கே இருந்து தெற்கு நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது பூமியில் இல்லாத தேவலோக மலர்களின் மாலை ஒன்று அவரின் மகத்தி எனும் வீணையில் தொங்கிக் கொண்டிருந்தது. காற்று அந்த மயக்கும் நறுமணத்திற்காக மாலையினை பறிக்க விரும்பியது போல் வீச அந்த மாலை அந்த வீணையிலிருந்து விழுந்தது. நறுமணமிக்க அந்த மலர்களில் தேனுக்காக இருந்த வண்டுகள் மாலை விழுந்த பின்னும் வீணையில் அமர்ந்திருந்தன. கருத்த அந்த வண்டுகள் வீணையில் அமர்ந்திருந்து அசைந்த அந்த காட்சியானது காற்று அந்த மாலையினை கவர்ந்து விட்டதே என வீணை கண்ணீர் விடும் காட்சி போல் இருந்தது. வானில் இருந்து விழுந்த அந்த மாலை அதுவரை உலகில் யாரும் முகந்தறியா இனிய நறுமணத்தினை பரப்பிற்று. அயோத்தி மக்கள் அந்த நறுமணத்தினை அறிந்து வித்யாதரர்களே தவிர எங்கிருந்து இது வருகின்றது என்பதை அறிய இயலாதவர்களாயிருந்தனர். அம்மாலை நந்தவனத்தில் அமர்ந்திருந்த இந்துமதியின் மார்பின் மேல் விழுந்தது. நாரத மாமுனிவரின் வீணையினை விட தான் இருக்க வேண்டிய இடம் அதுதான் என அது அறிந்தது போல் வேகமாக வந்து அமர்ந்து கொண்டது. அம்மாலை அவள் மார்பில் பட்டு சரிந்தது. தன் மார்பின் மேல் மாலை விழுவதை சில நொடி மட்டுமே கண்ட இந்துமதி அப்படியே உணர்விழந்து விழிகள் மூடினாள். ராகுவினால் விழுங்கப்படும் சந்திரன் மறைவது போல் அவள் உயிர் மறைந்து போயிற்று. அவள் புலன்களெல்லாம் சரிய அங்கமும் சரிந்து வீழ்ந்த போது அவளோடு அதிர்ச்சியில் அஜனும் வீழ்ந்தான். விளக்கினில் எரியும் தீபச் சுடர் சில நேரம் எண்ணெயுடன் கீழே விழுவதைப் போல அவள் அஜனோடு சேர்ந்து விழுந்தாள். இந்துமதியும் அஜனும் ஒரு சேர விழுவதை கண்ட பணியாளர்கள் கூடி அச்சமிட்டு பெருமொழி எழுப்பினார்கள். அந்த சோகமான குழப்பமான ஒலியினால் அஞ்சிய தாமரைகள் நிரம்பிய தடாகத்தில் வாழும் பறவைகளும் அஞ்சி அவர்களோடு சேர்ந்து கதறத் துவங்கி அந்த துயரத்தில் பங்கெடுத்தன. மயக்கமடைந்த இருவரையும் பணியாளர்களும் வைத்தியர்களும் கூடி விசிறிவிட்டு ஆசுவாசப்படுத்தினர். அதில் அஜன் நல்ல ஆயுள் இருந்ததால் எழுந்து கொண்டான். ஆயுள் இல்லாதவனுக்கு மருந்து பலனளிக்காது என்பதால் இந்துமதி எழவில்லை, மரித்தே போனாள். தளர்ந்துவிட்ட தந்திகளை உடைய வீணை போல கிடந்த அவளை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டான் அஜன்.
அவள் மேல் அவன் கொண்ட அன்பு அவ்வளவு மிகுதியானது. உயிரற்ற இந்துமதி ஒளி குன்றிய நிலவு போல இருந்தாள். அவளை இழந்த அஜனும் மனதால் இறந்திருந்ததால் முகம் வெளிரியபடி இருந்தான். அவளை ஏந்தியபடி இருந்த அவன் தோற்றம் விடியற்காலையில் மான் உருவோடு தோன்றும் ஒளிமங்கிய சந்திரன் போல் இருந்தது. உறுதியான இரும்பையும் கடும் வெப்பம் உருக்கி மென்மையாக்கி விடுவதைப் போல உறுதிமிக்க அஜனின் நெஞ்சமும் அவள் கொடுத்த வெப்ப துயரால் உருகி போயிற்று. அதுவரை வாழ்வில் கண்ணீரும் துக்கமும் காணாத அஜன் முதன் முறையாக அழுது புலம்பினான். எல்லோர் வாழ்விலும் ஒரு முறையாவது அழுவதற்கென வரும் காலம் அவனுக்கும் வந்தது. மானிட வாழ்வெனும் வானில் துயரமெனும் இடியோடு புலம்பல் எனும் மழை பெய்ய வேண்டும் என்பது விதி. அதன்படி இடிதாக்கிய அஜன் மழை போல் புலம்ப ஆரம்பித்தான். ரகுவம்சத்தின் 31ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.